பூண்டு விற்கிற ரேட்டுக்கு நான்லாம் குழம்பே வைக்காமல் கடையை சாத்திட்டு போகணும் போல் அந்த அளவுக்கு இந்த பூண்டு ரேட்டு எகிரி போய் கிடக்கு. நீ காலைல 100 பூண்டு 50 ரூபான்னு சொன்னாங்க. வேறு வழியே இல்லாமல் அதை வாங்கிட்டு வந்தேன். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எங்கள் ஆள் காலையிலேயே சொல்லிட்டு போயாச்சு, இன்னைக்கு சாம்பார் மட்டும் வச்சிடாத தாயின்னு. சாம்பார் வைக்காமல் வேறு என்ன வைக்கிறதுன்னு ரொம்ப நேரமாக யோசனைக்கு போயின்னு மறுபடியும் சாம்பார் தான் வச்சேன். அதாவது இட்லிக்கு சாம்பார் வச்சு முதல்ல காலைல சாப்பாடை முடிச்சிடும், அப்புறம் மதியானம் சாப்பாடை யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு சாமிக்கு ஒரு பூஜையும் போட்டுட்டு ரொம்ப நேரமாக தேடி ஒரு குழம்பை கண்டுபிடிச்சேன். அதுதான் அந்த அப்பளப்பூ குழம்பு. இந்த அப்பளப்பூ குழம்பு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி வருமோங்கிற ஒரு பயத்திலே தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதாவது இந்த வத்த குழம்பு டைப்லேயே எல்லாமே வச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த அப்பளம் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் உண்மையில அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் எப்படி இருக்கோ அப்படின்னு பயந்துட்டு சைடில் அந்த சாம்பாரையும் பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன். ஒரு வேளை இந்த அப்பளப்பூ குழம்பு சொதப்பினா கூட அந்த சாம்பாரை வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அப்பளப்பூ குழம்பு உண்மையே செம்மையாக வந்துச்சு. அதுக்கு தொட்டுக்கிட்ட அப்பளமும் வச்சுட்டு சைடில் இந்த பாயசத்தை வச்சுட்டு அழகு போல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களை யாராச்சும் இந்த அப்பளப்பூ குழம்பு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனியாக வீடியோ போடுறேன்.